students, நான் வந்துட்டு last video class என்ன பார்த்தோம்னா chapter number 5 magnetism and electromagnetism அந்த chapter வந்துட்டு transformer அப்புறம் electromagnets வந்துட்டு எங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு last வீடியோல பார்த்தோம். சோ அந்த வீடியோவோட அந்த chapter வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ கிளாஸ்ல நாம என்ன பார்க்க போறோம்னா Unit number 22 World of Microbes அதாவது வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தை பத்தி தான் இந்த சாப்டர் ஃபுல்லாவே இருக்கும். சோ நீங்க லாஸ்ட் இயர் 8th லே படிச்சிருப்பீங்க. டிஃபரண்ட் மைக்ரோஆர்கானிசம், வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, புரோட்டோசோவா எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து நீங்க கொஞ்சம் அத பத்தி டீடைலா படிப்பீங்க. சோ World of Microbes அப்படிங்கறதே தெரியுது. நம்ம உலகம் ஃபுல்லா நாம ஈச் அண்ட் எவ்ரி நூக் கார்னர்ல வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சோ அதனால தான் வந்து சாப்டர் பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா World of Microbes அப்படினு சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 258ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். Identify different groups of bacteria based on their shape and structure. So bacteria ஓட structure and shape பேஸ் பண்ணி அதை எப்படி வந்து டிஃப்ரெண்டா குரூப் பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க அப்படினு பார்க்கறோம். Categorize types of virus. So வைரஸ்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் பத்தி பார்க்கறோம். Know the role of microbes in agriculture, food industry and medicine. So வந்து microbes ஓட ரோல் அதாவது வந்து food industry, agriculture and medicalல இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோட யூஸ் ரோல் என்னன்னு அப்படினு பார்க்கறோம். Gain knowledge on modes of infection and disease transmission. ஸோ வந்துட்டு ஒரு டிசீஸ் வந்துட்டு ஒரு பர்சன் கிட்ட இருந்துட்டு இன்னொரு பர்சனுக்கு வந்துட்டு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, அது எந்த மோட், அந்த இன்ஃபெக்ஷனோட மோட்ஸ் என்ன, மோட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பார்க்குறோம். Describe the spectrum of disease on the basis of causative agents. அதாவது வந்துட்டு டிசீஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீஸ் அதாவது எந்த ஏஜென்ட் மூலிமா அந்த டிசீசஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நோ டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ வந்துட்டு இப்போ நமக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும் இந்த சாப்டரில். ஸோ இதை நான் இப்போ சொன்னது எல்லாத்தையுமே பற்றி தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 22 வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ட் பாருங்கள். இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, மைக்ரோபயாலஜி இஸ் எ பிரான்ச் ஆஃப் பயாலஜி that deals with living organism of microscopic size which include bacteria, fungi, algae, protozoa and viruses. So microbiology அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கிரீக் வேர்டு. எந்த வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்மால், பயோஸ் அப்படின்னா லைஃப் பியரிங், லார்ஜி அப்படின்னா ஸ்டெடி. ஸோ மைக்ரோங்கிறது ஸ்மால் லைஃப் ஸ்டெடி. ஸோ லார்ஜி அப்படிங்கிறத சரி, அதாவது வந்துட்டு ஸ்மால் ஆர்கானிசத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோபயாலஜிங்கிற அந்த வேர்டை வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க மைக்ரோபயாலஜி இஸ் எ பிரான்ச் ஆஃப் பயாலஜி. ஸோ பயாலஜியில் வந்துட்டு ஒரு பிரான்ச் தான் வந்துட்டு மைக்ரோபயாலஜி that deals with the living organism of microscopic size which include bacteria, fungi, algae, protozoa and viruses. ஸோ அந்த ஸ்டடியில் அந்த மைக்ரோபயாலஜியில் நம்ம எதை பற்றி படிப்போம் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் சைஸ், அதாவது வந்துட்டு ரொம்பவே மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்தை பற்றி படிப்போம். ஸோ அந்த லிவிங் ஆர்கானிசத்தில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, புரோட்டோசோவா, வைரஸ் இது எல்லாமே வந்துட்டு மைக்ரோஸ்கோபிக் சைஸில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்ரோபயாலஜி இஸ் எ பிரான்ச் ஆஃப் பயாலஜி that deals with living organism of microscopic size which include bacteria, fungi, algae, protozoa and viruses. Microbes are found in habitats like terrestrial, aquatic, atmospheric or living in coast. ஸோ இந்த மைக்ரோப்ஸை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ், நம்ம இருக்கக்கூடிய ஹோம் ஆகட்டும், மவுண்டெயின் ரீஜன் ஆகட்டும், அட்மாஸ்பியர் ஆகட்டும், நம்மளோட உடம்புக்குள்ளே நம்மளோட பாடியில் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மைக்ரோப்ஸ் அப்படி அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது இருக்கும். Some of them survive in extreme environments like hot springs, ice sheets, water bodies with high salt content and low oxygen
and in arid places with limited water availability. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தில் சில அதாவது நிறையான்னு சொல்ல முடியாது, சில மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான என்விரான்மெண்ட் அப்படின்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு ரொம்ப அந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக இருந்தால் தான் இருக்கும். இல்லாட்டி இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு அந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப கோல்டாக சில்லாக இருந்தால் தான் இருக்கும். சில மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு அந்த வாட்டர் அதாவது ஓஷன்ஸ் இருக்கும், அதாவது வந்துட்டு அந்த வாட்டர் வந்துட்டு ஹை சால்ட் கண்டென்ட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தால் சர்வை பண்ண முடியும். ஸோ அப்படி அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. Some of the microorganisms are beneficial to us and they are used in the preparation of curd, bread, cheese, alcohol, vaccines and vitamins, while some others are harmful, causing diseases to plants and animals including human being. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தில் சிலது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்பவே பெனிஃபிஷியல், ரொம்பவே அட்வான்டேஜஸாக இருக்குது. அதாவது நம்மளோட குக்கிங்கில் வந்துட்டு ரொம்பவே அட்வான்டேஜஸாக இருக்குது. அதாவது கேர்டில் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் வந்துட்டு லாக்டோபிலஸ் பேசிலஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பாக்டீரியா வந்துட்டு கேர்டை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுது. ஸோ பிரெட்டு, சீஸ், ஆல்கஹால், வேக்சின் எல்லாத்தோட ஸோ பிரெட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட், அந்த ஃபர்மெண்டேஷன் நடந்து அந்த ஈஸ்டோட ஹெல்ப்னால தான் அந்த ஃபர்மெண்டேஷன் நடக்குது. ஸோ அதனால தான் நமக்கு பிரெட்டு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்துட்டு இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது, அதே சமயம் நமக்கு ஹார்ம்ஃபுல்லையும் வந்துட்டு அது தருது. அதாவது வந்துட்டு நிறைய டிசீசஸ் வந்துட்டு பிளான்ட்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், ஈவன் நம்ம ஹியூமன் பீங்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் வந்துட்டு சில மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு நிறைய டிசீஸை வந்துட்டு காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. This lesson will explore the beneficial and harmful effects of microbes in relation to the welfare of humankind. ஸோ வந்துட்டு இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். ஸோ மைக்ரோ ஆர்கானிசத்தோட பெனிஃபிஷியல் ரோல் அண்ட் ஹார்ம்ஃபுல் ரோல் என்னென்ன, நம்மளோட ஹியூமன் பீயிங்க்கு ரிலேட்டடாக அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோட பெனிஃபிஷியல் ரோல் என்ன, ஹார்ம்ஃபுல்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த சாப்டரில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் ஒரு முக்கியமான கொஸ்டின், ஸோ மைக்ரோபயாலஜி, டிஃபைன் மைக்ரோபயாலஜின்னு கேட்கும்போது இட் இஸ் எ பிரான்ச் ஆஃப் பயாலஜி that deals with living organism of microscopic size which include bacteria, fungi, algae, protozoa and viruses. So in the 4 lines வந்து நீங்க எழுதணும். So microbiology, define microbiology, it is or what is microbiology அப்படின்னு கேட்கும்போது இந்த 4 lines நீங்க எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க, மைக்ரோப்ஸ் அண்ட் their டைப்ஸ். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் நிறைய டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா, பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, புரோட்டோசோவா, வைரஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டைப் இருக்குன்னு பார்த்தோமா. அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக், மைக்ரோப்ஸ் அண்ட் their டைப்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம் டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர் இன் சைஸ், மார்ஃபாலஜி, ஹேபிடேட், மெட்டபாலிசம் அண்ட் செவரல் அதர் ஃபியூச்சர்ஸ். ஸோ ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு டிஃபர் ஆகும். எப்படி டிஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் இருக்கலாம், அதோட வெளித்தோற்றம் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அது வாழக்கூடிய இடம் ஹேபிடேட்டாக இருக்கலாம், இல்லாட்டி அதோட பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு ஒன்றுலேருந்து இன்னொன்று வந்துட்டு டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, மைக்ரோ ஆர்கானிசம் differ from each other in size, morphology, habitat, metabolism and several other features. Microbes may be unicellular, multicellular or acellular. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு மேபி யூனிசெல்லுலார், அதாவது ஒன் செல்ட் ஆர்கானிசம் சொல்கிறோம்ல, ஸோ யூனிசெல்லுலராக இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு பாக்டீரியா. இல்லாட்டி மேபி மல்டி செல்லுலாராக இருக்கலாம், எக்ஸாம்பிள் ஃபங்கை. இல்லாட்டி ஏசெல்லுலார் அப்படின்னா வந்துட்டு செல்ஸே அங்கே வந்து இருக்காது, அதான் வந்துட்டு ஏசெல்லுலார் சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு வைரஸை சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன்க்ளூட் பாக்டீரியா, வைரஸஸ், ஃபங்கை, மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே அண்ட் புரோட்டிஸ்டிஸ். ஸோ வந்துட்டு இந்த மைக்ரோப்ஸோட டைப்ஸில் பார்த்தீங்க என்னென்ன இருக்குன்னா பாக்டீரியா இருக்குது, வைரஸ் இருக்குது, ஃபங்கை இருக்குது அண்ட் ஆல்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மேஜர் டைப்ஸ், அதாவது மேஜர் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ மைக்ரோப்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு ஒவ்வொன்றுலேருந்து ஒன்று டிஃபர் ஆகும். அதோட சைஸாக இருக்கலாம், இல்லாட்டி அது வாழக்கூடிய பிளேஸ் ஹேபிடேட்டாக இருக்கலாம், இல்லாட்டி
இல்லாட்டி அதோட மோர்ஃபாலஜிக்கல் வெளிப்புற தோற்றமாக இருக்கலாம், இல்லாட்டி அதை எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டாக இருக்கலாம். ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் வந்துட்டு இன்னொரு மைக்ரோ ஆர்கனிசத்தில் வந்துட்டு இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு அது வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் வந்துட்டு யூனிசெல்லுலராக இருக்கலாம், இல்லை மல்டி செல்லுலாராகவும் இருக்கலாம், இல்லாட்டி செல்லுலாராகவும் இருக்கலாம். ஸோ யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு பாக்டீரியா. ஸோ ஒன் செல்டு ஆர்கனிசம். ஸோ மல்டி செல்லுலருக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஃபங்கை, அதாவது மல்டி செல்ஸ், நிறைய செல்ஸ் இருக்கும், மோர் தென் ஒன் செல்ஸ் இருக்கும். ஸோ செல்லுலா அப்படின்னா வந்துட்டு அங்கே செல்ஸே இருக்குது, அதாவது வந்துட்டு செல்லுலா. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு வைரஸ். ஸோ இந்த மைக்ரோப்ஸில் இருக்கக்கூடிய டைப்ஸில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, ஆல்கி, இது எல்லாமே வந்துட்டு இந்த மைக்ரோப்ஸோட டைப்ஸில் தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பாக்டீரியா, மைக்ரோ ஆர்கனிசம் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் தான் இது, பார்த்துக்கோங்க. ஸோ பாக்டீரியா ஆர் மைக்ரோஸ்கோபிக் single celled prokaryotic organism without nucleus and other cell organelles. ஸோ bacteria அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம் தான். இதில் வந்துட்டு சிங்கிள் செல் தான், வந்துட்டு இது யூனிசெல்லுலார் தான், ப்ரோகேரியோட்டிக் ஆர்கனிசம் தான். இதில் வந்துட்டு நியூக்ளியஸோ அதர் செல் ஆர்கனல்ஸும் இருக்காது. அதான் சொல்கிறாங்க பாக்டீரியா ஆர் மைக்ரோஸ்கோபிக் சிங்கிள் செல்ட் prokaryotic organism without nucleus and other cell organelles. Although majority of bacterial species exist as a single celled forms, some appear to be filaments of the loosely joined cells. So இந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஸ்பீஷிஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு சிங்கிள் செல் ஃபார்மில் தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு சிலது சம் அப்பியர், அதாவது சிலது வந்துட்டு ரொம்ப லூஸ்லி ஜாயிண்ட் செல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஃபிலமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப லூஸாக வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. The size varies from less than 1 to 10 micrometer in length and 0.2 to 1 micrometer in width. ஸோ வந்துட்டு இந்த பாக்டீரியாவோட சைஸ் எவ்வளோ வேரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா லென்த்தில் பார்த்தீங்கன்னா 1 மைக்ரோமீட்டர் வரைக்கும் அது வேரி ஆகும். அதே மாதிரி வித்தில் பார்த்தீங்கன்னா 0.2லேருந்து 1 மைக்ரோமீட்டர் வரைக்கும் அது வந்துட்டு வேரி ஆகும் அப்படிங்கிறாங்க. பாக்டீரியா மேபி மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். ஸோ பாக்டீரியாஸில் வந்துட்டு சிலது வந்துட்டு மூவ் ஆகும், சிலது வந்துட்டு மூவ் ஆகாது. அதான் வந்துட்டு மொட்டைல் ஆர் நான் மொட்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ஃப்ளஜெல்லா are found on the cell surface of the motility. ஸோ வந்துட்டு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர், அந்த பாக்டீரியாவில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளஜெலா. ஸோ இங்கே வந்துட்டு இந்த குச்சி ஹேரி ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதான் வந்துட்டு ஃப்ளஜெலா. இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த பாக்டீரியா வந்துட்டு மூவ் ஆகிறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுதான் வந்துட்டு மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாக்டீரியான்னு பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம், ரொம்ப சிங்கிள் செல்டு ப்ரோகேரியோட்டிக் ஆர்கனிசம். இதில் நியூக்ளியஸ் அண்டு எந்த செல் ஆர்கனல்ஸும் இருக்காது. இது ஃபஸ்ட் ஒன். மெஜாரிட்டி ஆஃப் பாக்டீரியல் ஸ்பீஷீஸ் வந்துட்டு சிங்கிள் ஃபார்மில் தான் வந்துட்டு சிங்கிள் செல் ஃபார்மில் தான் இருக்கும். சிலது வந்துட்டு ஜாயிண்ட் செல்ஸ், அதாவது வந்துட்டு லூஸாக ஜாயிண்ட் செல்ஸ் வந்துட்டு ரொம்பவே லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த பாக்டீரியோட சைஸ் வந்துட்டு எவ்வளோ வேரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா லென்த்தில் வந்துட்டு 1 to 10 மைக்ரோமீட்டர் லென்த் வந்துட்டு வேரி ஆகும். அதே மாதிரி வித்தில் பார்த்தீங்கன்னா 0.2லேருந்து 1 மைக்ரோமீட்டர் வரைக்கும் அது வேரி ஆகுங்கிறாங்க. ஸோ பாக்டீரியாஸ் வந்துட்டு மூவ் ஆகலாம், இல்லை மூவ் ஆகாமையும் இருக்கலாம். அதான் வந்துட்டு மொட்டைல் ஆர் நான் மொட்டைல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்டீரியாவோட செல் சர்ஃபேஸில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளஜெல்லா. இந்த ஸ்ட்ரக்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா வந்துட்டு மூவ் ஆகிறதுக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. இது வந்துட்டு குரோமோசோம், இது பிளாஸ்மிட், இது 2 இது மாதிரி ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஃப்ளஜெல்லம், இது எண்டோஸ்போம், இது வந்துட்டு கேப்சியூல், இது வந்துட்டு செல் வால், இது வந்துட்டு செல் மெம்பரேன். ஸோ வெளியே இருக்கிறது செல் வால், நெக்ஸ்ட் டு த செல் வால் செல் மெம்பரேன். இந்த பிள்ளை, ஸோ ரொம்ப லாங்காக இருக்கக்கூடிய ஹேரி ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்துட்டு ஃப்ளஜெல்லம், சின்னதாக இருக்கக்கூடிய ஹேரி ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்துட்டு பிள்ளை, இது இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம், உள்ளே இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸ். இதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஷேப்ஸ், பேஸ்ட் ஆன் த ஷேப்ஸ் பாக்டீரியா ஆர் குரூப்டு ஆஸ் spherical shaped bacteria, rod shaped bacteria and spiral shaped bacteria. ஸோ பாக்டீரியாவோட ஷேப்பை பேஸ் பண்ணி அதை வந்துட்டு 3ஆக வந்துட்டு குரூப் பண்ணுறாங்க.
என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியா கால்டு காக்கை. ஸோ வந்துட்டு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு காக்கைன்னு சொல்கிறோம். ஆர் காக்கஸ் ஃபார் ஏ சிங்கிள் செல்ஸ். ஸோ சிங்கிள் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்துட்டு ஒரே ஒரு செல் இருக்குன்னா காக்கஸ், மல்டி நிறையா இருந்துச்சு அப்படின்னா காக்கை. ராட் ஷேப்டு பாக்டீரியா கால்ட் as பேசிலை ஆர் பேசிலஸ் ஃபார் சிங்கிள் செல். ஸோ ராட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு என்ன பேர்? பேசிலை. ஏதாவது வந்துட்டு ப்ளூரலில். சிங்கிள் செல்லுக்கு பார்த்தீங்கன்னா பேசிலஸ். ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா கால்டு ஸ்பிரிலா ஆர் ஸ்பைரலம் ஃபார் சிங்கிள் செல். அதான் வந்துட்டு ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியா பேர் என்னென்னா ஸ்பைரிலா இல்லாட்டி ஸ்பிரிலம். அதாவது சிங்கிள் செல்க்கு வந்துட்டு ஸ்பிரிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியாவோட ஷேப்ஸ் பார்க்கும்போது அதோட ஷேப்பை பேஸ் பண்ணி பாக்டீரியாவை வந்துட்டு 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியா கால்ட் as காக்கை, ராட் ஷேப்டு பாக்டீரியா கால்ட் as பேசிலை, ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா கால்ட் as ஸ்பைரிலா. நெக்ஸ்ட் பாருங்கள் பாக்டீரியல் செல்லோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல். ஸோ வந்துட்டு இந்த பாக்டீரியல் செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? பாக்டீரியல் செல் ஹேஸ் எ செல் மெம்பரேன் covered by a strong rigid cell wall. ஸோ பாக்டீரியல் செல்லில் என்ன இருக்குது? ஒரு செல் மெம்பரேன் இருக்குது. அந்த செல் மெம்பரேனை எது கவர் பண்ணியிருக்கு? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜிடான செல் வால் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கு. In some bacteria outside the cell wall there is an additional slimy protective layer called capsule made up of polysaccharides. ஸோ சில பாக்டீரியாஸில் அந்த செல் வாலுக்கு வெளியே வந்துட்டு ஒரு அடிஷ்னலாக ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் வந்துட்டு இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கேப்சியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதனால் மேடாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலிசாக்கரைட்ஸால் மேடாயிருக்கு. The plasma membrane encloses the cytoplasm, incipient nucleus of nuclear ribosomes and DNA which serves as a genetic material. So இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்துட்டு எதெல்லாம் என்க்ளோஸ் பண்ணியிருக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா சைட்டோபிளாசம், நியூக்ளியாய்டு, ரைபோசோம் அண்ட் டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏ தான் வந்துட்டு பாக்டீரியாவோட ஜெனட்டிக் மெட்டீரியல். ரைபோசோம்ஸ் ஆர் த சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ பாக்டீரியாவில் வந்துட்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரைபோசோம்ஸில் தான் நடக்கும். தே லேக் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்துட்டு கிடையாது. In addition to this, a small extra chromosomal circular DNA called plasmid is found in the cytoplasm. ஸோ இது இல்லாமல் சைட்டோபிளாசத்தில் ரொம்ப ஸ்மாலாக ஒரு சர்க்குலர் குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ மாதிரி இருக்குது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல். ஸோ வந்துட்டு நான் டயக்ராமில் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன? பாக்டீரியல் செல்லுக்கு வந்துட்டு ஒரு செல் மெம்பரேன் இருக்குது. அது எதனால் கவர் ஆகிருக்கு? செல் வாலால் கவர் ஆகிருக்கு. ஸோ செல் மெம்பரேன் வந்துட்டு செல் வாலால் கவர் ஆகிருக்கு. சில பாக்டீரியாவில் வந்துட்டு அடிஷ்னலாக இன்னொரு, அதாவது வந்துட்டு செல் மெம்பரேனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு செல் வாலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கேப்சியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேப்சியூல் வந்துட்டு எதனால் மேடாயிருக்கு அப்படின்னா பாலிசாக்கரைட்ஸில் மேடாயிருக்கு. ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்துட்டு எதை க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம், நியூக்ளியாய்டு அதாவது நியூக்ளியஸ் அண்ட் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்துட்டு என்க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸ் தான் வந்துட்டு பாக்டீரியாவில் வந்துட்டு ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகக்கூடிய பிளேஸ். ஸோ இதில் வந்துட்டு இது இல்லாமல் ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது சைட்டோபிளாசத்தில். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா வந்து பார்த்தோம். ஸோ இதோட வந்துட்டு இந்த கிளாஸை ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் வைரஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வைரஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த கிளாஸில் வந்துட்டு மைக்ரோபயாலஜி அப்படின்னா என்ன, மைக்ரோப்ஸ் அந்த டைப்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா வந்து பார்த்தோம். ஸோ இந்த பாக்டீரியாவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.